ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருக்குமே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஃபோனில் அதிகமாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடும். நான் இப்போ சொல்கிறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக 5 GB இல்லைனா 10 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாரியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரேஜ் வீடியோ தான். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வைக்கிறேன், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலையுமே உங்களுக்கு 5 GB இல்லைனா 10 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும். எனக்கு அதேமாரி நான் பண்ணி தான் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாதிரி கீழே லைக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேர்ந்த மாரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் ஃபோனில் ஃபைல்ஸு இல்லைனா ஃபைல் மேனேஜர்னு இருக்கும், சில ஃபோனில் மை ஃபைல்ஸ்னு இருக்கும். என் ஃபோனில் வந்து ஃபைல்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் மெனு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளார போய்க்கிறேன். செட்டிங்ஸில் போனோடனே இங்கே பாருங்கள் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டு உடனே 1 ஸ்டெப் பேக் வந்துக்குங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணோடனே ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், இங்கே பாருங்கள் ஆண்ட்ராய்டுன்னு ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோடனே மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது com.whatsappன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது திரும்பவும் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ண ஸ்க்ரோல் பண்ணே வாங்க, வாட்ஸ்அப் வீடியோன்னு இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணாங்க பாருங்கள் சென்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட வீடியோ என் ஃபோனில் வந்து அதிகமாக வீடியோ இல்லை. உங்கள் ஃபோன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னா நிறைய வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி வீடியோலாம் நிறைய டெலீட் பண்ணிட்டேன், அதனால என் ஃபோனில் அதிகமாக வீடியோ இல்லை. இந்த வீடியோலாம் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வீடியோவும் 6 MB 5 MBன்னு இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஃபோனில் நிறைய வீடியோ இருந்தால் நிறைய ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு டெலீட் பர்மனெண்ட்லி அதை கொடுத்துருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 36 178 MB எனக்கு க்ளீன் ஆகிது. அடுத்தது ரெண்டாவதாக ஃபைல்ஸ் உள்ளார போய்க்குங்க. ஃபைல்ஸ் உள்ளார போனீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இங்கே பிக்சர்ஸ்னு ஷோ ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் பிக்சர்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் பிக்சர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஷோ ஆகாது. இங்கே பாருங்கள் டாட் தம்ப்நெயில்ஸ்னு இருக்குது, இதான் இந்த ஃபோனில் மறைஞ்சிருக்கிற ஃபோல்டரு. இதில் தான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஸ்டோர் ஆகியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எம்எம் ஃபோட்டோஸு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் நீ சொல்கிறியன்னு இதில் எதாவது ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணிட்டேன், என் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் என்னை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு ஃபோட்டோவை டெலீட் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணி காட்டுறேன் வாங்க. இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ கேலரியில் இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ வந்து இதோ இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஷனில் போய் நான் அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்ட பிறகும் கேலரியில் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவை மட்டும் இப்போ நான் டெலீட் பண்ணுறேன்.
டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க கேலரியில் அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ எங்கள் கேலரியில் டெலீட் ஆகவே இல்லை. இதை வச்சு இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த எந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணாலும் கேலரியில் டெலீட் ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க டெலீட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்க பாருங்கள், செலக்ட் ஆளை கொடுத்துக்குங்க. செலக்ட் ஆள் கொடுத்துன்னு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு 527 ஃபைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை விட நிறையவே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பப்போ டெலீட் பண்ணிருவேன், எனக்கே இவ்வளோ தூரம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு மிச்சமாக இதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.